ஒரு நாட்டில் வெடிகுண்டு வீசி நான் அமைதியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய கூற்று சாதாரண படிக்காத மக்களுக்கு கூட நீங்கள் செய்கிறது தப்பு அப்படிங்கிறது தெரியுமே அப்படின்னு ஆப்பிரிக்காவினுடைய கதாநாயகன் பர்கினோ ஃபாசோவினுடைய தலைவன் இப்ராஹிம் ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருக்கார். ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு குரல் இப்போது ஈரானுக்காக ஒலிக்க தொடங்கியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மண்டை ஓடு இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அந்த மண்டையோட்டில் இஸ்ரேலுடைய கொடி பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மண்டையோட்டை யார் டிசைன் பண்ணியிருப்பா? கெமினி அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி பாபா வாங்க மாதிரியான ஒரு புதிய நபர் கணித்திருக்கக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறது 4.18. அது என்ன கணக்கு அப்படிங்கிறதையும், அரபிக்கடல் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இதில் ஹவுதிகள் விளையாடி இருக்கக்கூடிய விளையாட்டு, இஸ்புல்லாவினுடைய புதிய விஸ்வரூபம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மிசோரி அப்படிங்கிற அந்த தளத்தில் இருந்து தான் B2 பாம் வந்து கிளம்புனது. 10 மணி நேரம் வெயிட்டாக ட்ராவல் பண்ணி ஈரானில் 1.5 மணி நேரம் முழுவதுமாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இலக்கை சரியாக குறிவைத்து விட்டதாக சொல்லி இப்போ மறுபடியும் திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய இமேஜஸ்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க. பட் கண்ணிலேயே படாத B2 பாம்பு எப்படி இவங்களுடைய கண்ணில் மட்டும் பட்டது அப்படிங்கிற கேள்வி ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற அந்த பேரில் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய அந்த B2 பாம்பினுடைய அட்டாக்கு ப்ளஸ் டொமஹாக் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய மிசைல், இது ரெண்டுமே இன்றைக்கி பேசு பொருளாக அவங்களுடைய சோஷியல் மீடியா, யூரோப்பியன் யூனியன் சோஷியல் மீடியாலெலாம் வளம் வருது. பட் இது ஃபெயிலியராக சக்ஸஸாக? இதுக்கான பதில் நேற்றைய தினம் நான் பதிவு செஞ்சுருந்தேன். 16 கார்கோ ட்ரக்கில் ஏற்கனவே யுரேனியத்தை 19ஆம் தேதியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் அடித்தது வந்து 22ஆம் தேதி, ரொம்ப தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியை ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற கதையாக வடிவேலு படத்தில் வரக்கூடிய அந்த காட்சியை தான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது அமெரிக்காவுக்கு புரிஞ்சால் சரிதான். ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு, அதாவது IRGC இருக்கு இல்லையா, அவங்க மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பக்ரைனில் இன்ன வரைக்கும் தாக்குதல் நடத்தப்படலை. US பேஸ் மீது உலகின் பல்வேறு இடங்களில் இருக்குது, அந்த இடத்துலையும் தாக்குதல் நடத்தப்படலை. அதற்காக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது GCC மீட்டிங் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியா மிக முக்கியமாக எல்லா நாடுகளுக்கும், இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஈரானை கொஞ்சம் சைலண்டாக இருக்க சொல்லுங்கள், நம்முடைய இடத்த நம்மளே அழிப்பதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் நேற்று இரவு வந்து 12 மணிக்கு மேலே பக்ரைன் மேலே நடத்தப்பட இருந்த தாக்குதல் அப்படிங்கிறது தற்காலிகமாக இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு IRGCயிலேருந்து ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. அமெரிக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு JD Vance ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறார். நம்முடைய மக்கள் கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு போர் ஒன்று நடக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த போரில் ஒரு டேஸ்ட் இல்லை, அந்த போரில் எப்படி வந்து ஒரு வெற்றி களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு அந்த டேஸ்டான மெட்டீரியலை கொடுக்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய முட்டாள்தனமான பிரசிடெண்ட்டுகள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொந்த நாட்டு அமெரிக்காவினுடைய பழைய பிரசிடெண்ட்டுகள் எல்லாரையும் முட்டாள்னு சொல்லி வர்ணிக்கிறாரு JD Vance. இதுதான் அமெரிக்காவினுடைய புத்தி. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இதை முழுவதுமாக மூடிட்டாங்க ஈரான். இதற்காக பார்லிமெண்ட்லேயும் அனுமதி வாங்கியிருந்தாங்க. 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸினுடைய அந்த கேட்டு ஓப்பன் ஆகியிருந்தது, இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் 20% வணிகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. அரபிக்கடல்லையும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எதிரொலிச்சிருக்கு. குறிப்பாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த டேங்கர்ஸ் எல்லாமே இனிமேல் வந்து பெரிய அளவில் மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும். வணிகம், உலகத்தினுடைய வணிகம் அப்படிங்கிறது 20% பாதிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. நேற்றைய தினம் 20% அப்படின்னு படித்தது, இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்க்கும்போது அது 25% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரே நாளில் பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மையப்படுத்தி ஏற்பட்டிருக்கு.
இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக சொல்கிறது, ஈரான் வந்து சொல்லி ஒரு விஷயத்தை செய்கிறதில்ல, செயலில் காட்டுவாங்க. அந்த வகையில் ஈரானுடைய அனுமதியை மீறி வந்த ஒரு எண்ணெய் டேங்கர் வந்து பார்த்திங்கன்னா வெடித்து சிதறி இருக்கு. அது யதார்த்தமாக தீபிடித்ததா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை இப்போ சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் மிடில் ஈஸ்டில் ஈரானை தாண்டி அவங்களுடைய கண்ணசைவு இல்லாமல் எந்த ஒரு டேங்கர் லாரியும் இல்லை எந்த ஒரு டேங்கர் ஷிப்பும் இவ்வளோ தூரம் தீ பிடிக்காது. பட் அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறும் போது இது ஈரானுடைய செயலா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டட்சுகி அப்படிங்கிற ஒரு ஓவியர் ஃபியூச்சர் ஐ வில் சா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது உலகத்தினுடைய எதிர்காலத்தை நான் வந்து எளிமையாக கணிப்பேன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஓவியருடைய பாலிசி. சுனாமியை கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பாபா வாங்க மாதிரி அடுத்த பாபா வாங்க அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். அது கணிப்பு தான். ஜூலை மாதம் 5ஆம் தேதி சரியாக 4:18 மணி அளவில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்கப் போகுது அப்படிங்கிற செய்தியை கணிச்சிருக்காரு. இவருடைய கணிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வரக்கூடிய போரில் அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே போந்து விளாண்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் அடிக்க தெரியாதவன் வந்து அடித்தது மாதிரியான கதை. சின்ன பிள்ளை அந்த சொப்பு சாமானை வச்சு விளையாடுற மாதிரியான விளையாட்டை தேவையில்லாமல் அமெரிக்கா பண்ணி இப்போது மாட்டிக்கிட்டாங்க. இதன் காரணமாக 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு புட்டின் வேற சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் இவருடைய கணிப்புங்கிறது கரெக்டாக ஒரு டேட்டும் டைமும் வேற சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. கணிப்புகள் உண்மையாகுமா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சரி, அமெரிக்கா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பொருளாதார தடை உலக நாடுகள் எல்லாமே விதித்த போதும் அதை அமெரிக்கா தான் தலைமை தாங்கி பொருளாதார தடை விதித்தாங்க. இருந்தாலும் ரைசி அவர்கள் பிரசிடெண்டாக இருந்த காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட டீல் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சத்தமே இல்லாமல் எண்ணெய் டேங்கர்கள் மூலியமா எண்ணெய் வளம் அமெரிக்காவுக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு. இதை விவரம் தெரிஞ்ச பாரசீக வளைகுடால வாழ்கிறவங்க உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் மிக முக்கியமான செய்தி என்னென்னா, அமெரிக்கா தன்னுடைய ஃபெடரல் பேங்க்குக்கான அந்த வட்டி விகிதம் வந்து உயருதில்ல. அமெரிக்காவினுடைய கரன்சி எப்போல்லாம் சரிய தொடங்க போகுதோ அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாத்துலேயுமே உலகத்தில் ஒரு பெரிய போரை ஒன்று நடத்தி தன்னுடைய அந்த இருப்பிடத்தை வந்து நிலைநாட்டிப்பாங்க அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த வல்லுநர் ஒருத்தர் கணிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, யுஎஸ்ஏவினுடைய கடன் இப்போது 37 ட்ரில்லியன். அப்போது கருவூலம் காலி ஆயிடுச்சு. பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் இருக்குல்ல, அதாவது எவ்வளவு யுஎஸ் டாலர் இருக்கோ அதை எப்படி அவங்க உருவாக்க முடியும் அப்படின்னா இருக்கக்கூடிய தங்கத்தின் அடிப்படையில். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காகிதம் இருக்குங்கிறதுக்காக எல்லா காகிதத்தையும் அச்சடித்தாங்க. ஒரு கட்டத்தில் காகிதத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, தங்கத்துக்கு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டின ஒன்று தான் இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களை பூரா விற்க ஆரம்பித்தாங்க. அதை அதிகமாக வாங்கி குவிச்சது சீனாவும் ஜப்பானும் தான். இப்போது அந்த கடன் பத்திரங்களை அவங்க வேறு நாடுகளுக்கு விற்கும்போது கையில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, விற்றுட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவில் திவாலாயிரும்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய அந்த குடும்பி யார்கிட்ட இருக்குன்னா சீனா கிட்டையும் ஜப்பான் கிட்டையும் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஃபெடரல் வங்கியினுடைய வட்டி உயரும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவில் போர் வரும். அப்போது மார்ச் மாதம் 2022க்கு பிறகு வட்டி விகிதம் உயர்ந்துச்சு அமெரிக்காவில். உடனே உக்ரைன் வந்து டைரெக்டாக ரஷ்யாவோடு போர் புரிவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா உருவாக்குனாங்க. இதே மாதிரி தான் இப்போவும் வந்து வாலண்டியராக ஈரான் மீது அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வச்சு போர் நடத்தி அதில் தன்னுடைய பல கோடி ரூபாய் 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய B2 பாமை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ இப்படி பொருளாதார ரீதியாக ஆயுத விற்பனையில் தன்னை பெரிய ஆளு அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு இன்னொரு நாட்டின் மீது போர் பண்ணி இன்னமும் நான் தான் வந்து என்னுடைய டாலர் தான் பெருசு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக உலக நாடுகளுக்கு சொல்கிறது தான் அமெரிக்காவினுடைய வேலை. இப்போ புரியுதா, இந்த போர் வந்து அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பை குறைய விடாமல் காப்பாற்றுறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ராஜதந்திரம். ஹிஸ்புல்லாவினுடைய ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானில் ஏற்கனவே பிரசிடெண்ட் அண்டு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறிட்டாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான அந்த ஆறு ஒன்று போயிட்டுருக்கோம், அந்த ஆறையும் வந்து முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான எல்லா வேலையும் இஸ்ரேல் செய்ய தொடங்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஹிஸ்புல்லாவால் மறுபடியும் அவங்களுடைய சேமிப்பு கிடங்குகள் எல்லாத்தையுமே ஆயுத கிடங்குகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. மறுபடியும் ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது அவங்க பெரிய அளவில் பூம் பூம் டெல்லவீவ் அப்படிங்கிற மாதிரியான ஈரானுடைய அந்த மிசைல் மாதிரி அவங்க புத்துயிர் பெற்று வருவார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் லெபனான் மக்கள்கிட்ட இருக்குது.
இந்த கேள்விகளுக்கான பதிலை ஹிஸ்புல்லா ஹவுதிகள் மாதிரி செங்கடலில் ராஜாக்கள் அப்படிங்கிறது எப்போ மறுபடியும் நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளையும் சோஷியல் மீடியாவில் செய்திகளாக பார்க்க முடியுது. பட் அமெரிக்காவினுடைய ஆளுமையும் இஸ்ரேலுடைய நாடு பிடிக்கக்கூடிய ஆசையும் லெபனானில் ஹிஸ்புல்லாங்கிற படையை முழுவதுமாக முடித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவலாக பேசப்படுது. ரஷ்யா யுஎன்எஸ்சி மீட்டிங்கில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர சபையில் என்ன சொல்கிறாங்க, பண்டோரா பாக்ஸை அமெரிக்கா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பண்டோரா பாக்ஸு திருப்பியும் ஒரு பூமராங் மாதிரி அமெரிக்காவையே தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரஷ்யாவினுடைய என்வாய் வந்து யுஎன்எஸ்சியில் பேசியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி டைரெக்டாக வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினை சந்திச்சதற்கு பிறகு அமெரிக்காவே சத்தம் இல்லாமல் தான் இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது, அவர் பேசி முடிச்சுட்டு அப்பாஸ் அராக்கி டைரெக்டாக இங்கேயே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரானுக்கு வந்ததற்கு பிறகு புட்டினை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு தேடப்படக்கூடிய ஒரு போர் குற்றவாளி யார் அப்படின்னா ட்ரம்ப்பு, கூடிய விரைவில் அவரை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மிரட்டலாக பதிவு செஞ்சுருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒரு மண்டை ஓடு பற்றிய புகைப்படங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஷேர் பண்ணுது. அது வந்து கமினி அவர்கள் பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. பட் கமினி அவர்களுடைய அஃபீஷியல் ட்விட்டரில் அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது கமினி அவர்களுடைய ஃபஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பாருங்கன்னு ஒரு இமேஜ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த இமேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மண்டை ஓடு, அந்த மண்டை ஓடில் வந்து இஸ்ரேலுடைய கொடி பொறிக்கப்பட்ட அந்த மண்டை ஓடு நம்ம நெத்தியில் அப்படி வந்து காமிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு மேலே வந்து சில வேர்டிங்ஸும் இருக்குது. என்னென்னா அந்த அராபா மொழியில் எழுதியிருக்காங்களா என்னென்னு நமக்கு தெரியல. பட் அந்த மண்டையோடு சொல்லக்கூடிய விஷயம், உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், கூடிய விரைவில் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் மயானமாக மாற்றிவிட்டு அந்த மயானத்தில் முழுவதுமாக எலும்புக்கூடுகள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான எதிர்கால சிந்தனை தான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈரான் சைடில் இருந்து தான் கண்டிப்பாக இது ரெடி பண்ணி உலக மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோ எதிர்காலத்தில் நிஜமாகமா இல்லையா? உங்களுடைய எண்ணம் என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.